Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back. கீர்த்தி ஸ்ரதாக்கு வந்து நம்ம ஒரு vlog எடுக்க போறோம். And actually ஆமா எனக்கு ரொம்ப நாளான மாதிரி இருக்கு இந்த சேனலுக்கு நம்ம vlog எடுத்து. ஆமா. And சும்மா casual day வந்து நம்ம ராமஜானமே எடுக்கிறதுல இப்ப நிறைய நம்ம வந்து டிஃபரெண்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம். சோ அதனால சும்மா வெட்டியா நம்ம வந்து வீட்ல என்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ண வேண்டியது இருக்கு. சோ எல்லாத்தையும் நீங்க கூட இந்த vlogல பார்க்க போறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஆக்சுவலி வந்து மத்தியானம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. காலையில வந்து நான் நல்லா டீ காஃபிலாம் குடிச்சிட்டேன். பட் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட டீ காஃபி வந்து நான் நார்மலாவே குடிக்கிறேன். ஸோ கொஞ்சம் அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதனால இப்போ சும்மா வந்து கிரீன் டீ வந்து நம்ம குடிப்போம் நார்மலி. பிகாஸ் எனக்கு ஏதாவது ஒரு லிக்விட் குடிச்சிட்டே இருக்கணும், டீயோ காஃபியோ ஏதாவது. ஸோ டீ காஃபியை நார்மல் டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு கிரீன் டீ கொஞ்சம் குடிக்க போறேன். இப்போ வந்து நான் நார்மல் இந்த டெட்லி கிரீன் டீ தான் சூடு பண்ணி குடிக்க போகிறேன். பட் இதை வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம் இல்லையா தரம்ஷாலா, அங்கேருந்து வாங்கினோம் டீ கார்டனில். எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணலை. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. பட் இன்னைக்கு இல்லை, இன்னொரு நாள். பிகாஸ் இட்ஸ் மசாலா சாய் அண்ட் ஐ வாண்ட் கிரீன் டீ. ஓகே டீ எல்லாம் குடிச்சிட்டு லைட்டா லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்கேன். சாரி உனக்கே எப்போ பாரு கேமராவை காட்டும் போது மட்டும் கொட்டாவி வருதுடா. இவன் வளர்ந்துட்டானா? ஆக்சுவலி அவன் வந்து கொஞ்சமே வளர்ந்துருக்கான்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று ஃபெபிக்கு இன்னைக்கு வேக்சினேட் பண்ணணும். அவனுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் டைம் பார் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து வேக்சினேட் பண்ணுறதுக்கு ஃபெபியை கூட்டு போனோம். ராம் வந்து முக்கியமாக எடிட் பண்ணிருக்காங்க, வந்தவொடனே போக வேண்டியதான். அண்ட் நான் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோ கிளாஸ்னு ஒரு ஃப்ரீயான ஆப் வந்து இருக்கு. அது எதுக்குன்னா கிட்ஸ்க்கு வந்து ஹாபி லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அது இது பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள இருக்கிற கிட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க கிட்ஸ்க்கு வந்து நிறைய கற்றுக் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிங், டான்சிங், குக்கிங், யோகா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஹாபிஸ் எல்லாம் சொல்லி தராங்க. இதெல்லாம் தாண்டி மேக்ஸ், இங்கிலீஷ், ஜெனரல் நாலேஜ் எல்லாம் கூட சொல்லி தராங்க. சோ அவங்க ஸ்கூலுக்கு எல்லாம் கூட அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லோ கிளாஸ்ல இருக்கிற எல்லா கிளாஸும் பாத்தீங்கன்னா 100% ஃப்ரீ. நீங்க எதுவுமே பே பண்ண வேண்டாம். அண்ட் அது வந்து கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணதே ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான். ஆல்ரெடி கூட சொல்லியிருக்கேன். அது என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி மென்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. வித்யா மால்வேதா, ஷான், ரிப்பு, தமன், ஹண்டா இவங்க எல்லாருமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா கிட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 20 லட்சத்துக்கும் மேல இருக்கிற கிட்ஸ் வந்து எல்லோ கிளாஸ்ல இருக்காங்க. அண்ட் 10 லட்சத்துக்கும் மேல வந்து ஹாபிஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெறும் இந்த ஹாபிஸ் இதெல்லாம் லேர்ன் பண்றது மட்டும் கிடையாது. பிளே ஸ்டேஷன், ஆப்பிள் ஐபேட், பைசைக்கிள், அதுக்கப்புறம் அமேசான் வவுச்சர்ஸ் இது எல்லாமே வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த கிட்ஸ்க்கு இருக்கு. என்னதான் கிட்ஸ் படிக்கிறாங்க, என்னமோ படிச்சுட்டு போறாங்க அப்படின்னு இல்லாம அவங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்றதுக்கும் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு டேஷ்போர்ட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த பிப்ரவரியில ஒரு காம்படிஷன் இருக்கு. சோ அந்த காம்படிஷன்ல ஏதாவது ஒரு கிட் வின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆப்பிள் ஐபோன் 13 வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. சோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரெண்டே விஷயம் தான். நம்பர் 1 டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ல போய் எல்லோ கிளாஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 2 ஏதாவது ஹாபி கத்துக்கோங்க. சோ இப்படி நீங்க லேர்ன் பண்ணும்போதே போதும். இந்த 2 ஸ்டெப் பண்ணாலே நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க இந்த கிரைட்டீரியாக்கு. இந்த காம்படிஷனுக்கு இத பண்ற எல்லா கிட்ஸ்மே வந்து எலிஜிபிள் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வின் பண்றதுக்கான நிறைய சான்ஸ் கூட உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பேரண்ட்ஸ் கண்டிப்பா உங்க கிட்ஸ்க்கு வந்து நீங்க இது வந்து அவங்கள ட்ரை பண்ண வைங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். எல்லோ கிளாஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கான்டெஸ்ட் வின் பண்ணுங்க. ஃபன் பண்ணுங்க. நான் எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவ் ஆயிட்டே வரேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எவ்ரிடே வந்து நான் இந்த மாதிரி எழுதி நைட்டு நான் இந்த vlog எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இதை இப்படி கம்ப்ளீட்டா அடிச்சிருவேன். ஸோ அது வரைக்கும் நான் எழுதிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ரீல் அப்லோட் பண்ணும். ஆர்ஜேல ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கரண கொடூரமாக தான் இருக்குது, கண்டுக்காதீங்க. ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக எவ்ரிடே நான் எழுதுறேன். நீங்களும் இதை நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்கு ஒர்க் முடிகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அன்னைக்கு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் எல்லா ஒர்க்குமே ப்ராப்பராக முடிப்பீங்க. ஸோ பிளான்ட் அண்ட் ஸ்கெடியூல்டாக போகிறது ரொம்ப நல்லது. ஓகே நான் போய் எழுதுறேன். எல்லாத்த விட முக்கியமா நான் வந்து இவனோட வேக்சினேஷனையும் டைரியில எழுதிட்டேன். இவனுக்கு ஆக்சுவலி வேக்சினேட் பண்ணணும். குட்டி சில்றல்ல போங்கடி. வேக்சினேட் எப்படிடா கடிச்சு வச்சிருக்க மார்ஷ் இவன் காதை? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஏன்டா உனக்கு இந்த வேலை? எதுக்கு அவனை சாவடிக்கிற? எப்படி அவன் காதை கடிச்சு வச்சிருக்கான் பாருங்களேன். ஈரம் தெரியுதா ஈரம். என்னையும் கட்டிடா நல்லா. ஆளையும் மண்டையும் பாரு. ஹே ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஓகே டான்ஸ் மூட்ல இருக்காங்க. வைப்ல இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஹல்லி ஏப்ப வந்துருச்சு. ஹல்லி பப்பிப்பா ஹல்லி பப்பி இத வந்து நாங்க இப்போ ரீல்காக டான்ஸ் ஐயோ ராமா அமைதியா இருந்துக்கும். அதனால இப்ப அதுக்கு வந்து நாங்க டான்ஸ் ஆடி பார்க்க போறோம். டான்ஸ் ஆடி இந்த ரீல் வந்து நாங்க எடுக்க போறோம். சோ எங்க கூட இந்த பிடிஎஸ் பாருங்க. ஓகே கேஸ் நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ இன்ஸ்டால வந்திருக்கும். நல்லா இல்லனா ப்ளூபர்ஸ்ல இங்க நீங்க பாப்பீங்க. ஓகே இதை பாட போறோம். ரெடியா? ஆட போறோம்னு சொல்லாத, ஃபன் பண்ண போறோம். சரி ஃபர்ஸ்ட் நீ ஆடி காட்டு அந்த ஸ்டெப். பொசுக்குன்னு சொல்லிட்டேன்.
A few moments later. ஓகே பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணியாச்சு. ரெடியாடா? ஃபர்ஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டு காட்டு பாப்போம். நான் ப்ளே பண்றேன். ஆன் பண்ணி எனக்கு கேட்டா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். கூச்ச அப்புறம் எப்படி ரீல் எடுப்ப கேமரா ஆன் பண்ணாம? கேமரா ஆன் பண்ணாம நான் ரீல் எடுப்பேன். எப்படி தானோ ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? சரி ஓகே ஆன் பண்றேன் ப்ளே பண்றேன். ஓகே. ரெடி. அடுத்த லைன் தெரியல அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. அடுத்த ஸ்டெப் போடு. தெரியலையே. இத போட்டுட்டு அத போடு. என்ன மண்ணாங்கட்டி டான்ஸோ? என்ன பண்ற நீ? டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். சரி வா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. ஃபன் காட்டு. நல்ல ஃபன் காட்டு சரியா? இதுல என்ன பேச வேண்டியது? வாய் நீட்டி நீட்டி பேச வேண்டியது. நீட்டி நீட்டி. சரி வா சேர்ந்து கத்துக்கிட்டு ஆடுவோம். சரி கத்துக்கலாம். ஓகே கைஸ் நாங்க கத்துக்கிட்டு வரோம். பை. ஒரு பெரிய ப்ரோவா நாங்க வரோம். இவன் ஒருத்தன்டா. எஸ் பை. பை. என்னடா இது டான்ஸ் ஆடிட்டு இருந்தோமே திடீர்னு வந்து சாப்பாடை காட்டுறனே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. டான்ஸ் ஆடி டயர்ட் ஆயிட்டோம். ஸோ அதனால சாப்பிட போறோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. புளியோகரை டைம். கம்ஃபர்ட் ஃபுட். ஓகே ஸோ கேமரா லைட்டிங் எல்லாம் செட் பண்ணியாச்சு. ரீலுக்கு ரெடி ஆயிட்டோம். ஏன் அப்படி லைட் அடிக்கிற? ஏன்னா நான் சட்டை இல்லாமல் உட்காந்துருக்க அது வெளியே தெரியக்கூடாது. அண்ணா நான் இப்போ தெரிய வைக்கட்டா? வேண்டாம். சரி ஓகே ஸோ அதனால எடுக்க ஆரம்பிப்போம். 1 hour later. ஓகே நான் குளிச்சுட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்து நாங்கள் ஒரு ரீல் எடுக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். என்ன இந்த இடம் என்ன நிலமையில இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பற்றி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு ரீலுக்கு 1000 ட்ரெஸ். ஆக்சுவலி இந்த ரீலுக்கு நாங்கள் 4 காஸ்டியூம் சேஞ்ச் பிளான் பண்ணியிருக்கோம். 4 காஸ்டியூம் வேணும்னு தேடும்போது தாண்டே தெரியுது என்ன தெரிகிறது என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லைன்னு. ஸோ அதனால ராம் வந்து அயன் பண்ணிருக்காங்க. சரி விடு. ஸோ அதனால இந்த 4 காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு வந்து வெளியில் எடுக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டு 1 by 1 காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணலாம். இன்னொன்னுடா நான் காலைல வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது இதே பொசிஷன்ல இவனை நான் காமிச்சேன். இப்பயும் அதே பொசிஷன்ல தான் இருக்கான். என்னடா நடக்குதுங்க? எங்க பேர் இவரு பேர் அடியில இருந்து வர்றது? நீ எங்கடா அடியில தான் இருந்தியா? வெளியே இருக்கான்னு நினைச்சேன். சாப்பிட்டான், வாக்கிங் போனா, எல்லாம் பண்ணா, வந்துட்டு மறுபடியும் இங்க தான் படுப்பாரு. அதே பொசிஷன். எப்படி கொஞ்ச நாள் படிச்சாங்க. ஒன்னு ரீல் எடுக்கலாம்டா. அசியாம அதே இடத்துல இருப்படா. மார்க்கிங் கொடுத்த மாதிரி. சீரியஸா. சரி படுத்துக்கோ. நாங்க போய் ரெடி ஆகுறோம். நீ சீக்கிரம் அயன் பண்ணு மேன். ஓகே ஓகே. ஓகே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. The first costume is ready. இப்போ வந்து நாங்க டான்ஸ் ஆட போறோம். இதே மாதிரி ஸ்டெப் வந்து 4 Dress மாத்தி இதே லொகேஷன்ல ஆடணும். So let's do it. சீரம்பா மைக்ல மெட்டாரும் தண்டமண்டா மண்டையில ஸ்பீடி எமர்ஜென்சி கிரானா தீட்டே இருக்கு. அப்ப நை பேசிக்கிட்டே இருக்கு. அடி பாப்பா. 1 2 கிளாப் யாருங்க தாத்தா வந்து பண்ணுவாங்க. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ். கிளாப் பண்ணு. ஃபர்ஸ்ட் எடுத்தோட கிளாப்லாம் வரும். கிளாப் வரும். ரெடியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணடா? ரைட் தான். மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. ரெடி 5 6 and 7 1 2 3 வாய் போடனா. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. 5 6 and 7 Final cut bro. 5 6 and 7 ஓகே ஆக்சுவலி நாங்கள் 3:30 மணிக்கும் என்னமோ ஆரம்பிச்சோம். மணி என்னடா இப்போ? 7 மணி ஆகுது. இதோட 2 காஸ்டியூம் தான் முடிச்சிருக்கான். அந்த அளவுக்கு ஃபன்னாக உட்காந்து இவ்வளோ நேரமாக எடுத்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக அந்த லைட்டிங்லாம் செட் பண்ணி எல்லாம் இது பண்ணி பண்ணுறதுக்குள்ளே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அண்ட் வந்து நிறைய டேக்கும் எடுத்ததுனால அவ்வளோ நேரமாக எடுத்துட்டு இருக்கோம். இப்போ காஸ்டியூம் செகண்டில் எங்களோட டூபெட் முடிஞ்சிச்சு. இப்போ ராம் மட்டும் தனியாக ஆட போகிறாங்க. அந்த கொடுமையை இப்போ நம்ம பார்ப்போம். நல்லா இருந்துச்சா? தலைவா
என்கிட்ட மங்கி டான்ஸ் ஆடிங்கிறா. இந்த காஸ்டியூம்லேயே நான் வந்து 2 ரீல் எடுத்தோம். செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. எப்படி உட்காந்துட்டு பாருங்க, என்னோட கோ ஆக்டர் வந்து எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்க. பட் ஆமா ஐயோ ஆத்தாடி. ஸோ இன்னைக்கு வந்து இதுலேயே பாதி டைம் போயிடுச்சு. பட் இன்னும் நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இன்னொன்று ஃபெபிக் வேக்சினேஷன் போடணும்னு சொன்னேன். பட் நான் அதை பண்ண முடியல. ரீசன் என்னன்னா கார் சர்வீஸ்க்கு விட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இப்போ இந்த ரீல் எடிட் பண்ணி போடுவோம். தடா. ஸோப்பா செம்ம டயர்டாகிடுச்சு. சீரியஸ்லி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஃபியூ ஷார்ட்ஸ் வந்து மறந்துட்டோம். மறுபடியும் அதை போய் எடுத்துகிட்டு வந்தோம். செம்ம டயர்டாகிடுச்சு. எனக்கு ரீசெண்ட் டேஸில் அடிக்கடி பேக் போன் வந்து ரொம்ப வலிக்குது. ஸோ அதுவே வந்து இன்னைக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடினதும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் எஸ், ஏன்டா எங்கே போனாலும் இப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருக்க? டான்ஸ் ஆடினா சோஃபால உட்காந்து பாக்குறான், பின்னாடி வந்து நின்று பாக்குறான். இப்ப பேசிட்டு இருக்கேன், வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை எனக்கே தெரியல. உனக்கு மண்டேல பிரச்சனை. பட் எனிவேஸ் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட்டு சும்மா மாடியில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஹெக்டிக்காக போனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ டு லெட் ஆல் அவுட் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது. ஃபோன்லாம் இல்லாமல் சும்மா யார்கிட்டயாவது பேசிக்கிட்டோ இல்லை கொஞ்சம் வாக்கிங் போயிட்டோம் அந்த மாதிரி. ஸோ ஆஃப்டர் தட் அதை பண்ண போகிறோம். மை சிக்னேச்சர் ஸ்டெப் புஷ்பா. ஓகே, எடுத்த ரீல் உட்காந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொடக்டிவ் டே நம்ம வேற மாதிரி சீரியஸா இன்னைக்கு வந்து பயங்கரமா. ஏன் அப்படின்னா செம்ம ஷார்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ப்ளே பண்ணி காட்ட அந்த சீனை. ஆனா என்னன்னா பேக் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த சீன் போட முடியாது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக வேற ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் ஏன் இப்படி ஒரு கோலத்தில் இருக்கேன் அப்படின்னா சும்மா மேலே போய் ஒரு ½ அன் ஹவர் சும்மா உட்காந்துருந்தோம். ஸோ இப்போ நான் தூங்குற டைம் வந்துடுச்சு. அப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு தூங்கணும். நான் சன்ஸ்க்ரீன் போட்டது இன்னும் நான் வந்து வாஷ் பண்ணல. ஸோ ஃபுல்லாக ஸ்கின் கேர் பண்ணிட்டு ஹேர்லாம் நல்லா பின்னிப்பேன். டைட்டாக பின்ன மாட்டேன், நல்லா லூஸாக தான் பின்னும். பிகாஸ் டைட்டாக பின்னா இந்த இடம்லாம் அப்படி இழுக்கும், வந்து முடி ரொம்ப கொட்டும். சும்மாவே நமக்கு முடி ரொம்ப நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு நான் தூங்க தான் போகிறேன். டாட்டா, உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.